Hello all. TNPSC previous year question. Today, if the HCF of 108 and 234 is expressible of the form 23x minus 51, then what is the value of x? 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x minus 51 என்ற வடிவில் எழுதினால் x இன் மதிப்பு யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா HCF ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து நமக்கு ஒரு ஃபார்ம் எக்ஸ்பிரசிபிள் ஒரு ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. மீப்பெரு பொது வகுத்தியாக கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம x கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி x கண்டுபிடிச்சிடணும். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் HCF கண்டுபிடிச்சிக்கிறேன். HCF என்ன கொடுத்துருக்காங்கன்னா 108 234 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம டேபிளில் போடலாம். 2 டேபிளே போடலாமா? 2 5s are 4s are 11s are 7s are. இதை வந்து எந்த டேபிள் ஹெச்எஃப்ல வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னா எந்தெந்த டேபிள் வேணாலும் எடுத்துக்கூடாது. எல்சிஎம்ல இது ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். ஆனால் ஹெச்எஃப்ல ரெண்டுமே ஒரே டேபிள் இருந்தால் தான் எடுக்கணும். இங்கே இன்கேஸ் 3 நம்பர் இருந்தால் 3மே ஒரே டேபிள் இருந்தால் தான் இதை எடுத்துக்கணும். இந்த நம்பர் அப்படி இல்லைன்னா இந்த 2ஓட விட்டுறணும். இப்போ 4 நம்பர் இருந்துச்சுன்னா 4 நம்பருமே ஒரே நம்பரால் டிவைட் ஆனால் மட்டும்தான் அந்த ஒரு டேபிள் டிவைட் ஆனால் மட்டும் தான் அதை எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ வந்து இது ரெண்டுமே எந்த டேபிள் சேமாக டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இது வந்து 3 டேபிள் டிவைட் ஆகும். 4 7 ரெண்டுமே முடியாதுனால 3 டேபிள் போடலாம். 3 1s are பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 3 8s are. அகெயின் இது பண்ணும்போது என்னென்னு வரும்? 3 3s are 2s இருக்கும். 3 9s are. இது அகெயின் மறுபடியும் எந்த டேபிளில் பண்ண முடியும்? அதே 3 டேபிளே பண்ணலாம். இப்போ என்ன வரும்? 3 6s are 3 13s are. அகெயின் இது ரெண்டுத்தையும் ஒரே டேபிளில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இது எல்சிஎம்மாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் இதை இன்னொரு 3 டேபிளில் பண்ணிக்கலாம். இதை வந்து 13 டேபிளால் பண்ணிக்கலாம். ஆனால் இது HCFங்கிறனால ரெண்டுமே ஒரே டேபிளால் டிவைட் ஆகணும். அது மாதிரி ஆகாதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். எல்சிஎம்ங்கிறது கடைசியில் 1 வர வரைக்கும் போட்டுட்டே இருக்கணும். இப்போ இது 3 டேர்ம் இருக்கா? அந்த 3 டேர்ம் எடுத்து எழுதிக்கோங்க. 2 × 3 × 3 2 3s are 6 6 3s are 18. ஸோ 18 தான் ஆன்சர். ஆனால் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எக்ஸ்பிரசிபிள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க? 23x minus 51 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 23x minus 51 ஈக்குவல் டு 18 எடுத்து எழுதிக்கணும். இப்போ இந்த 23x ஈக்குவல் டு 18 இந்த minus 51 இந்த சைடு வரப்போ ப்ளஸ் 51 ஆயிடுது. அப்போ 23x ஈக்குவல் டு இதை ஆட் பண்ண என்ன வரும்? 69. நமக்கு x தான் கேட்டிருக்காங்க. அப்போ x இங்கே இருக்கட்டும். இங்கே மல்டிப்ளேல இருக்குது. இந்த சைடு ஈக்குவல் இந்த சைடு வரப்போ டிவைடில் மாறிடுது. இப்போ ஆன்சர் என்ன? 23 3s are 69. இப்போ x ஈக்குவல் டு 3. இங்கே x ஈக்குவல் டு 3 எந்த ஆப்ஷனாக இருக்குது? ஏ ஆப்ஷன். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி LCM HCFக்கு நிறைய வீடியோஸ் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.